சார் வணக்கம் சார். இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த கூட்டணி ஆட்சி முழக்கம் ஓங்கி ஒலிக்கிறது. இது அதிமுகவில் அது அமித்ஷா வரையிலும், இங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் இந்த கூட்டணி ஆட்சி முழக்கத்தை ஓங்கி எழுப்புகிறது. இதற்கு ஒரு தொடக்கமாக அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் ஆட்சியில் பங்கு என்று அவர் கூறியதுதான் காரணமா, அல்லது பொதுவாகவே இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அனைத்து கட்சிகளுக்குமே இருக்கிறதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை? ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் அதை விரும்புவார்கள். அரசியல் என்றாலே அதிகாரம் பெறுவதற்கான ஒரு வழிதானே. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையணும் என்று அனைத்து கட்சிகளும் அதற்காக ஆசைப்படுவது, அந்த ஆசையை வெளிப்படுத்துவது இயற்கையான ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் வரலாற்றை பார்க்கும்போது 1967 ஏன் அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட ஒரு கட்சி ஆட்சி தான் இங்கே தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது நடப்பதற்கான வரலாறு இல்லை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லலாம் என்றால், திமுகவும் அதே போல எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் வலுவான மிகப்பெரிய அளவில் கிளைகள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒற்றை கட்சி ஆட்சி என்பதுதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிலவி வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் கூட்டணியில எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்பதில் எந்த தவறும் இல்லை. காரணம், ஒரு தேர்தலில் ஒரு பிரதான கட்சி, அது அதிமுகவோ திமுகவோ போட்டியிட்டாலும் கூட அந்த பிரதான கட்சி எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகளை, ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று சொல்லக்கூடியவற்றை எல்லாம் மக்களுக்கு மத்தியில பலதரப்பட்ட ஆதரவுகளை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணியில இடம்பெற்றக்கூடிய கட்சிகள் பல தரத்தில் ஆதரவு பெற்றவை. அந்தந்த தளங்களிலே அந்த பெரிய கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவை அவர்கள் சிறப்பான முறையில் திரட்டக்கூடிய ஒரு பணியை செய்து வருவதும் இயற்கையான ஒன்றாக தான், யதார்த்தமான ஒன்றாக தான் இருக்கு. எனவே கூட்டணியில பங்கு வேண்டும் என்று கேட்பது ஒரு ஆசைதான். அது திரு விஜய் அவர்கள் சொன்னதுனால வந்தது என்று சொல்ல முடியாது. அதற்கு முன்பே கூட அதுக்கான முணுமுணுப்புகள் இருக்கின்றன. எதுவாக இருந்தாலும் இப்போது அவையெல்லாம் வெறும் விருப்பங்களாக வெளிப்படக்கூடியவை. அது என்ன நிலைமை வரும் என்பது, ஒன்று தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, அடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த ஒரு குறிப்பிட்ட அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய இடங்கள், இவைதான் அந்த கூட்டணியை, அது கூட்டணி அரசா அல்லது ஒரு கட்சி அரசா என்பதை நிர்ணயிக்கும். பேராசிரியர், நீங்கள் பல ஆண்டுகளாக தமிழக தேர்தல் களத்தை நீங்கள் அவதானித்து வருகிறீர்கள். இந்த முறை, அதாவது 2026 தேர்தலை பொறுத்தவரை ஒரு போட்டி என்பது திமுக அதிமுகவுக்கு மட்டும் அல்ல என்பது ஓரளவு உறுதியாகி இருக்கிறது. மூன்றாவதாக தாவேகா என்ற கட்சியும், அதற்கு அவர் கூட்டியுள்ள அந்த பிரச்சார கூட்டங்களில் அந்த கூடியுள்ள கூட்டமும் இந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் டிஎம்கே ஒரு ஆப்ஷன், ஏடிஎம்கே ஒரு ஆப்ஷன் என்று இருந்தது. மூன்றாவது ஆப்ஷன் இப்போது அது ஓப்பனாக அவர்கள் அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி பங்கு என்று அவர்கள் ஓப்பன் அந்த அழைப்பு விடுத்திருப்பதால் இந்த முழக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கா? ஆனால் களம் உண்மையிலே இந்த 3 முனை போட்டி என்பதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார்? களத்தில் மும்முனை போட்டி என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இதற்கு முன்பு கூட மூன்றாவதாக ஒரு அணி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள், வாசனுடைய கட்சி,
இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாவது ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அவர்களும் தேர்தல் களத்தில் போட்டியிட்டாங்க. ஆனால் வந்து அவர்களால் 2016 சட்டமன்ற தேர்தல் என்று கருதுகிறேன். ஆனால் அவர்களால் வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இத்தனைக்கும் அந்த மூன்றாவது அணியில போட்டியிட்ட அரசியல் கட்சிகளில் உள்ள தலைவர்கள் நீண்ட காலம் தமிழக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல மக்கள் செல்வாக்குடையவர்கள். அதுல விசிகாவும் உண்டு அந்த கூட்டணியில. ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை என்னன்னா, he is untested. அதாவது அவருக்கு என்ன ஆதரவு தேர்தலிலே வரும் என்பதை இப்போது பெரிய அளவில் கணிப்பது தவறு. காரணம், கடந்த காலங்களில் சினிமாவிலிருந்து நேரடியாக அரசியல்ல வந்தவர்கள் ஒரு அரசியல்ல ஒரு நீண்ட ஒரு பயணம் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை அமைத்து ஆட்சியை பிடித்தார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து திமுகவுடைய பரப்புரை கூட்டங்களில் பங்கு கொண்டு திமுகவுக்காக பல்வேறு பணிகளை செய்து அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு கொண்டு அவர் தனி கட்சியை ஆரம்பித்து 1972 ஆரம்பித்து அதற்கு பிறகு 1977 பிறகு நடந்த தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற்றார் என்றால், அவரை வந்து வெறுமனே ஒரு நடிகர் என்கின்ற ஒரு செல்வாக்கு அவருக்கு இருந்தாலும் கூட அதை தாண்டி அவர் ஒரு அரசியல் களத்தில் நின்றவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களும் வந்து நேரடியாக திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு குதித்து நானே முதலமைச்சர் என்று பரப்புரை எல்லாம் செய்யவில்லை. அவர் அதிமுகவில் சேர்ந்தால் அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றினார். அதற்கு பிறகுதான் வந்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 1991 அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இது தவிர ஏராளமான நடிகர்கள் அரசியல்ல குதித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போது அவருக்கு வந்து சேரக்கூடிய கூட்டத்தை வைத்து கொண்டு இவர் வந்து தேர்தல் அரசியல்ல ஒரு பெரிய பங்கை வகிப்பார். அது திமுக அல்லது அதிமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்றெல்லாம் இப்போது நாம் சொல்ல முடியாது. காரணம், இதை விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை விட ஒரு காலகட்டத்தில் நடிகர் வடிவேல் வந்து அரசியலில் குதித்த போது அவருக்கு இதை விட அதிகமான கூட்டம் சேர்ந்தது. ஆனால் அவர் ஆதரித்த கட்சி அவர் பிரச்சாரம் பரப்புரை செய்த தொகுதிகளில் எல்லாம் வெற்றி பெற முடியவில்லை என்பது வரலாறு.